ஹாய். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏஐயால வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா இல்லை பண்ண முடியாதா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்து நிறைய டிபேட் போயிட்டு இருக்கு. ஏஐ வந்து ஹியூமன் ஒர்க்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும், ஹியூமன்ஸ்க்கு வந்து வேலை இல்லாமல் போகும், இந்த டெர்மினேட்டர் பட மாதிரியான தியரிஸ்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரியலா வந்து ஏஐ வந்து என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுது, ஸோ ஏஐனால வந்து ஹியூமன்ஸுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஸோ ஹியூமன்ஸோட வேலை இப்போ ஒர்க்கில் வந்து ஏஐயோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிறதுனால ஹியூமன்ஸுக்கு வந்து டே ஆஃப் வந்து இப்போ ரீசெண்டாக டே ஆஃப் ரொம்ப அதிகமாக ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏஐனால ஹியூமன்ஸுக்கு நல்லதா கேட்கலாம், நம்மளோட வேலையை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுவா பண்ணாதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு 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 மாதிரியான சாஃப்ட்வேர். அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியம் அதில் வந்து என்னென்ன மாதிரியான டேட்டாஸ் வந்து டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஆன்லைனில் வந்து ஆப்ரேட் ஆகிற ஒரு சிஸ்டம் சொல்லலாம் ஏஐ அப்படிங்கிறது. ஸோ ஏஐ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரீ இமேஜ் வந்து அதுக்கிட்ட வந்து ப்ராம்ப்ட் நம்ம வந்து அதுக்கிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஏஐ வந்து ஒரு ப்ரீவியஸ் மெனி ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துட்டு அவங்க அந்த பர்டிகுலர் வந்து சோர்ஸ் கொடுத்துருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி நிறையா ட்ரீ பேஸ்டு இமேஜை எடுத்து அதுல இருந்து நமக்கு வந்து ட்ரீ அப்படிங்கிற ஒரு இமேஜ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே வந்து அது வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல அதுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டாவை வந்து ரெஃபர் பண்ணி நம்மளுக்கு வந்து அது வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ இது மாதிரிதான் வந்து ஏஐ வந்து ஒர்க் ஆகிடுது. ஸோ ரீசெண்டாக கூட வந்து சாம் ஆல்ட்மேன் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருப்பாரு. ஸோ வந்து ஏஐ கிட்ட வந்து தேங்க்யூ சாரி அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நம்ம யூஸ் பண்றதுனால வந்து அது சோமெனி டேட்டா வந்து ரெஸ்பான்ஸ் பண்றதுக்காக சோமெனி டேட்டா எடுத்துது. பேசிக்கா வந்து ஏஐ வந்து ஆப்ரேட் பண்றதுக்காக ரொம்ப டேட்டா வந்து தேவைப்படுது. அதுக்கு வந்து நிறைய நாலேஜை வந்து இன்புட் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்புட் டேட்டா வந்து டேட்டா ஃபார்ம்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனி லைக் சாட்ஜிபிடி, மைக்ரோசாஃப்ட், கூகுள் அப்படின்னு அவங்கவுங்க ஏஐ வந்து டேட்டா ஃபார்ம்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து எலக்ட்ரிசிட்டி அப்புறம் வந்து நிறைய அந்த டேட்டா வந்து கூலிங்காக வைக்கிறதுக்காக நிறைய வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் பேஸ்டு ஏர் கண்டிஷனர் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால வந்து எலக்ட்ரிசிட்டி அப்புறம் வந்து வாட்டரும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேஸாக அந்த டேட்டா ஃபார்ம் வந்து பாதுகாக்கிறதுக்கு. ஸோ அடுத்த டாபிக் வந்து உண்மையிலேயே வந்து ஏஐ வந்து ஹியூமன்ஸோட ஜாபை டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ வந்து ஹியூமன்ஸோட ஜாபை டேக் ஓவர் பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணுமா. அது வந்து எந்த மாதிரியான ஜாப் வந்து டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னா, ரெப்படேட்டிவான டாஸ்க் உள்ள ஹியூமன் ஜாப். எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன மாதிரியான ஜாப் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ரெப்படேட்டிவ் ஜாப் இப்போ வந்து காப்பி ரைட் பண்ணுறது, அப்புறம் வந்து டேட்டா என்ட்ரி, அது மாதிரியான ஒரே ஜாப்ல வந்து கிரியேட்டிவ்னஸ் இல்லாத ஜாப்ஸ்லாம் வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து 10 பேர் வந்து தேவைப்படுற இடத்துல ஏஐ இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிறதுனால 5 பேரோ இல்லை வந்து ஒரு 3 பேரை கூட போகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் போட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஏஐ வந்து நம்மளோட ஜாபை ஆக்குபை பண்ணாம இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஜஸ்ட் வாண்ட் டு டெவலப் யுவர் செல்ஃப். நம்ம வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிறது மூலயமா, நம்ம வந்து அப்டேட்டா இருக்கிறது மூலயமா யூ ஜஸ்ட் கீப் லேர்னிங். ஸோ லே ஆஃப்டர் நீங்கள் தப்பிக்கிறது ஒரே விஷயம் வந்து கீப் லேர்னிங் தான். கரண்ட் டெக்னாலஜியை நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த கண்டினியூஸ் லேர்னிங் தான் வந்து இந்த லே ஆஃப்ல இருந்து நீங்க வந்து சேஃப் ஆகிறதுக்கான ஒரே வழி. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஏஐ பத்தி கற்றுக்கணும். ஏஐ டூல்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப சீக்கிரமா முடியும். அது மாதிரி ப்ரொடக்டிவிட்டியாகவும் இருக்கு. ஸோ ஓகேவா. ஸோ அது மாதிரி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஏஐனால வந்து கிரியேட்டிவ்னஸ் உள்ள ஜாபை கண்டிப்பா எடுக்க முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரீசெண்டா வந்து சாட்ஜிபிடியில் வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. வந்து ஜிபிலி ஆர்ட் ஸ்டைலில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ஆர்ஜினேட் பார்த்தீங்கன்னா வந்து ஜிபிலி ஸ்டுடியோ
வந்து அதோட ஸ்டைல் வந்து பேசிக்கா வந்து அந்த ஜிபிலி ஆர்ட் ஸ்டைலும் இவங்களுக்கும் இந்த ஆர்கானிக்கா ஜிப்ளி இமேஜ் யூஸ் பண்ணி மூவி மேக் பண்றவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அந்த ஜிபிலி ஆர்ட் ஸ்டைல் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கெட்ச். அவங்க வந்து ஸ்கெட்ச் பண்ணி அப்புறம் டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஒரு இமேஜ் வந்து ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லுது. அந்த ஸ்டோரியால வந்து ஒரு ஹியூமன் கனெக்டிவிட்டி இருக்கு அந்த மூவில. லைக் வந்து கிரேவ்ஸ் ஆஃப் ஃபயர்ஃப்ளை அப்படின்னு ஒருத்தவங்க, அப்புறம் வந்து ஸ்ப்ரைட்டட் அவே, கிரேவ்ஸ் ஆஃப் ஃபயர்ஃப்ளை, ஸ்ப்ரைட்டட் அவே, அப்புறம் வந்து டொட்டோரோ, பிரின்சஸ், நம்ம அப்புறம் நிறைய ஜிப்ளி ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சோ மச் ஹியூமன் இன்வால்வ்மெண்ட். அந்த ஹியூமனோட அந்த ஆர்டிஸ்டோட ஒரு ஹார்ட் ஒர்க்கை நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி ஹியூமனோட ஃபீலிங்ஸை வந்து ஒரு ஃபேண்டசியாகவும் ஒரு ஒரு கார்ட்டூனை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்க அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து ஏஐல வந்து ஜிப்ளி ஆர்ட்ஸில் வந்து ரெஃபரன்ஸ் தான் பண்ண முடியுமே தவிர அவங்க கொடுத்த அந்த ஜிப்ளி ஸ்டுடியோ ஆர்ட்ஸ் கொடுத்த அந்த அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷனை வந்து அதனால கொடுக்க முடியாது. ஸோ என்னதான் வந்து ஏஐ இருந்தாலுமே ஹியூமனோட இன்டர்ஃபியரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். நீங்க வந்து ஏஐயோட வந்து கண்டிப்பா போட்டி போடணும் அப்படின்னா, சர்வைவ் ஆகணும் அப்படின்னா, இந்த டெக்னாலஜி நீங்க வந்து கத்துக்கிறது மூலியமா யூ கேன் ஏபிள் டு சஸ்டெயின் யுவர் ஜாப், யூ கேன் ஏபிள் டு சேவ் யுவர் ஜாப். ஸோ இதான் இந்த வீடியோ. பேசிக்கா இந்த வீடியோல என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அப்டேட் செல்ஃப். அப்டேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏஐயோட இருந்து நீங்க வந்து சஸ்டெயின் ஆகலாம். அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றது மூலியமா உங்களோட ஜாபையும் உங்களோட ஒர்க்கையும் ஈஸியா மாற்றிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த வீடியோவோட டேக்அவேவா நீங்க எடுத்துக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.